வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுறேன், எரிச்சலா வாய வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனா தொண்டைய பிடிச்சி நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையாவும் நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷுக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு, நான் சொல்லிட்டேன், சத்தம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல. மதுரையில் பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொடுமைப்படுத்தியதை, அதனுடைய விதத்தை கொண்டாடிய காவலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் காவலர்கள் 2 கணவர், மாமனார், மாமியார், தங்கச்சி உட்பட குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் மகள் தங்கப்பிரியாவுக்கும், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வரும் செந்தில்குமரன் என்பவரது மகனும், மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் இவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது கணவர் மற்றும் மாமனார், மாமியார், நாத்தனார் ஆகியோரின் தினமும் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாகவும், திருமணத்தின் போது 60 பவன் நகை, புல்லட் மற்றும் சீர்வரிசை உள்ளிட்டவைகளை கொடுத்திருந்த நிலையிலும் அடிக்கடி வரதட்சணை பிரச்சனையால் கணவன் மனைக்கிடையே பிரச்சனை வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி தர வேண்டும், நகை கூடுதலாக வேண்டும் என வற்புறுத்தி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காவலர் பூபாலன் தனது மனைவியை கடுமையாக சித்திரவதை செய்து கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்ந்து ஆசிரியை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தங்கப்பிரியா மதுரை அப்பன் திருப்பதியில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் கணவர் பூபாலன், மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.